அனைவருக்கும் வணக்கம். இனிய பலன் யூடியூப் சேனல் ரசிக நல்ல உள்ளங்களுக்கு ஒரு முக்கிய செய்தி. திரு ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இந்த நிகழ்ச்சியினை வரும் 19 நவம்பர் 2024 வரை அவரது மகன் HV கிருஷ்ணபிரசாத் நமக்காக தொகுத்து தர உள்ளார். மேலும் அனைத்து ராசி பலன்களும் திரு ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் அவர்களால் கணிக்கப்பட்டது என்பதினை இங்கு பதிவு செய்து கொள்கின்றோம். தொடர்ந்து ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்கள் தயவு கூர்ந்து இதனை ஆதரிக்கவும் தடங்களுக்கு வருந்துகிறோம். நன்றி. வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய தேதி 18/11/2024 கிழமை, திங்கக்கிழமை, குரோதி வருடம், கார்த்திகை 3ஆம் தேதி, நட்சத்திரம் மிருகசீரிஷம், திதி தேய்பிறை திருதியை, அமிர்த சித்த யோகம் இன்னைக்கு. அப்புறம் இன்னைக்கு விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். ராகு காலம் காலை 7:30 முதல் 9, யமகண்டம் 10:30 முதல் 12, குளிகை 1:30 முதல் 3. நல்ல நேரம் எனப்படும் சுப ஓரைகள் 12லிருந்து 2, மாலை 3லிருந்து 4, 6லிருந்து 9. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இப்பொழுது நாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க பகுதிக்கு போவோம். ஓம் சிவவோம். முத்துப்பேட்டை ஜோதிட குருநாதரே வணக்கம். என் தந்தை சார்பாக அடியேனும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இன்பங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் மனம் துன்பங்களை ஏற்க மறுப்பது ஏன்? சமயம் காட்டும் வழி யாது? சமயம் காட்டும் வழி யாது? எஸ் ஜெயக்குமார் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார். அதாவது இப்போ தத்துவார்த்தமாக பேசுகிறது, இந்த ஹியூமன் சைக்காலஜியை பற்றி பேசுகிறேன், மோட்டிவேஷனாக பேசுகிறேன் அப்படிங்கிற பேரில் நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலாம். வருத்தம் வரப்போ நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க? துக்கம் வரப்போ நீங்கள் ஏன் துக்கப்படுறீங்க? அதை சந்தோஷமாக எதிர்கொள்ளுங்க, ஃபேஸ் பண்ணுங்கள். எப்போதும் ஒரே மாதிரி இருக்கணும். ஆனால் அப்படி பேசுகிறவங்களுக்கே லைஃப்பில் ஏதாவது ஒரு ப்ரெஷர், மிகப்பெரிய பிரச்சனை, கஷ்டம்னு வருதுன்னா அப்போ அவங்களோட முகம் எப்படி இருக்குங்கிறது பக்கத்தில் இருந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ கஷ்டம் வரப்போ யாராக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி நமக்கு லைஃப்பில் பிரச்சனை வர நேரத்தில் நம்ம கத்தி ஆர்ப்பாட்டம் போட்டு டென்ஷன் ஆகி கையில் கிடைக்கிற 2-3 சில்லற சாமான்களெல்லாம் உடைச்சி குத்தி முட்டிண்டு இதெல்லாம் பண்ணுறதுனால, கத்துறதுனாலையோ அழறதுனாலையோ, கோவப்பட்டு விதியோ கடவுளையோ திட்டுறதுனாலையோ இதனால் நம்ம லைஃப்பில் எதாவது மாறிடுமா? மாறாது, அப்படியே தான் இருக்கும். அப்புறம் எதுக்கு நம்ம டென்ஷன் ஆகி நம்முடைய ஆரோக்கியத்தையும் ஸ்பாயில் பண்ணிக்கணும்? சரி, நம்ம லைஃப்பில் இப்படி நடந்திருக்கக்கூடாது. இந்த முதல் 10-15 நிமிஷத்துக்கு நம்ம அப்படி நடந்துருத்தேன்னு டென்ஷனில் இருப்போம். அப்புறம் வாட் நெக்ஸ்ட்? அடுத்தது என்ன? வாட் நெக்ஸ்ட்? இதுவும் கடந்து போகும். இதை நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது அப்படியே பர்மனெண்ட்டாக இருக்காது. சரி, நடந்துருத்து, நம்ம இதுலேருந்து வெளியில் வரத்துக்கு என்ன பண்ணணுங்கிறத யோசிக்கணும். அதுதான் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். எவன் கஷ்டத்துக்கே கஷ்டம் கொடுப்பானா, அந்த கஷ்டம் வர நேரத்துலையும் அதை டால்ரேட் பண்ணி எவன் சிரிக்கிறானோ, பெருசாக அதனால் மனசு உடஞ்சி போகாமல் இருக்கானோ, அவன் கஷ்டத்துக்கே கஷ்டம் கொடுப்பான். ஆனால் அது எல்லாராலையும் முடியாது, இன்க்ளூடிங் மை செல்ஃப் ஆல்சோ. நமக்கு இந்த எமோஷன்னு வந்தால் கண்ட்ரோல் பண்ணுறதே கஷ்டம். ஸோ என்னாலேயே முடியாத ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ண முடியாது, கைட் பண்ண முடியாது. பட் அட்லீஸ்ட் முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே அப்படி நம்மளும் சில நேரங்களில் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் லைஃப்பில் வரப்போ சில விஷயங்கள் முயற்சி பண்ணி பார்த்து அது நடந்திருக்கு. என்னென்னா, இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் ஒரு விஷயம் நடந்துருது, இனிமேல் இது நடக்காமல் இருக்கிறதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தனிமையில் உட்காண்டு நமக்கு பிடிச்ச ஏதாவது நல்ல மியூசிக்கை கேட்டு, உங்களுக்கு நல்ல இந்த ஏலக்காய், இஞ்சி இதெல்லாம் போட்டு மசாலா டீ மாதிரி ஏதாவது ஒன்று டீ குடிக்கிறது பிடிக்கும்னா டீ மாதிரியான விஷயம் குடிச்சிட்டு, இல்லை சூடாக மஞ்சப்பொடி பால் மாதிரி குடிச்சிட்டு, உங்களுக்கு டீ குடிக்கிற பழக்கம் இல்லைன்னா ஏதோ ஒன்று நல்ல சூடாவோ சில்லுனாவோ
உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தை சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வெறும் அப்படியே கண்ணை மூடிட்டு ரிலாக்ஸாக உட்காருங்க. நல்ல ஜிலுஜிலுன்னு காற்று வர ஏதாவது ஒரு இடத்துல. வீடு பக்கத்தில் பீச் இருக்குன்னா ஈவினிங் டைம் பீச்சில் போய் நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் மணல் பரப்பில் உட்காந்துட்டு வரலாம். இல்லை ஏதாவது ஹில் ஸ்டேஷன் போகணுன்னா ஒரு 1-2 நாள் இருந்துட்டு வரலாம். வெறும் அப்படியே கண்ணை மூடி உட்காரணும். அந்த காற்று உங்கள் மேலே படும் இல்லை சிலுஜிலுன்னு, அந்த காற்றையே கான்சென்ட்ரேட் பண்ணி தாரணை இருங்க. தாரணை தியானம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. தாரணைனா குறிப்பிட்ட ஏதாவது ஒரு பொருள் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம மனசை நிலைநிறுத்துறது. உண்மையான தியானம் என்ன தெரியுமா? உங்கள் மனசில் எதுவுமே நினைக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. பிளாங்காக மனசை ஒரு செகண்ட் வச்சுக்க முடியுமா? கஷ்டம். என்னால் நிச்சயமாக முடியாது. ஸோ தியானம்ங்கிற அந்த நிலையெல்லாம் நம்ம இன்னும் தொடவே இல்லை. எது தியானம்னே தெரியாமல் வெறும் கண்ணை மூடிண்டு. ஆமாம், பால்காரருக்கு நம்ம ஒரு 2000 ரூபாய் பாக்கி கொடுக்கணும் இல்லை? அப்புறம் பேப்பர் போடுற பையன் நாளைக்கு வருவானே, அவனுக்கு எவ்வளோ பில்லு எழுதி வச்சிட்டோமா? அச்சோ, காய்கறியெல்லாம் வாங்கி நம்ம வைக்காமையே வச்சிட்டோமே, அதை அலம்பி வைக்கணுமே. அச்சோ, மச்சினை வரேன்னு சொன்னானே இன்னும் 1/2 மணி நேரத்தில், அவனுக்கு நம்ம வீட்டில் என்ன சமைக்க போகிறோம் தெரியலையே. ஐயோ, குழந்தைய நம்ம தனியாக விட்டு வந்திருக்கோமே, அது எங்கேயாவது கிரில்கேட்டில் எட்டி பார்த்துட்டா என்ன பண்ணுறது? இப்படி நம்ம தியானம் பண்ணுறோங்கிற பேரில் கண்ணை மூடிண்டு பால் கணக்கு, பேப்பர் கணக்கு, மச்சான் வீட்டுக்கு வருது, இப்படி பல விஷயங்களை நினச்சா அது முதல்ல தியானமே கிடையாது. தியானம்ங்கிறது மனசில் எதுவும் இல்லாமல் பிளாங்காக இருக்கிறது, அது ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் தாரணை நம்மளால் முடியும். இப்போ உங்கள் வீட்டு பூஜை ரூமில் குட்டியாக ஒரு அகல் விளக்கு ஜெகஜோதியாக எரிஞ்சுன்னு இருக்குன்னா அந்த விளக்கு ஜோதியை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி மெடிடேஷன் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் கண்ணை திறந்து பாருங்கள். அப்புறம் கண்ணை மூடிட்டு அந்த விளக்கு ஜோதியை மட்டும் நினைங்க. உங்களுக்கு பிடித்த கடவுள், மகான், அந்த மாதிரியானவங்களுடைய கண்களை மட்டும் பார்த்துட்டு அப்புறம் கண்ணை மூடிட்டு அந்த தெய்வத்துடைய கண்களையோ இல்லை மகான்களோட கண்ணையோ மட்டும் மனசில் நினச்சி தியானம் பண்ணுங்கள். அந்த கடவுளோட பாதத்தை மட்டும் நினச்சி பண்ணுறது, இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒவ்வொரு பார்ட்டியும் நினச்சி அந்த தாரணை இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. தாரணையில் நம்ம ஜெயிச்சாதான் தியானம்ங்கிற அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். தாரணையும் ஒரு வித தியானம் தான், ஆனால் தாரணை மட்டுமே தியானம் ஆகிடாது. தியானம்ங்கிறது அதையெல்லாம் தாண்டி இருக்கிறதுலையே உச்சம். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்பில் கஷ்டம் வர நேரத்தில் நல்ல காமான இடத்துக்கு போய் காமாக கொஞ்சம் நேரமோ இல்லை முடிஞ்சால் ஒரு 2-3 நாளோ உட்காண்டு நல்ல டெடிக்கேஷனோடு இந்த மாதிரி சில சிம்பிள் மெடிடேஷன் ஸ்டெப்ஸை பண்ணி வாட் நெக்ஸ்ட் நம்ம அடுத்து என்ன பண்ணணுங்கிறத யோசித்து கரெக்டாக பிளான் பண்ணால் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை தாண்டி வெளியில் வரலாம். ஸோ துன்பம் வர நேரத்தில் நம்ம சிரிச்சுட்டு இருக்கிறதுங்கிறது முடியாது. தியரட்டிக்கலாக சொல்கிறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கலாம், ப்ராக்டிக்கலாக கஷ்டம்தான். பட் இருந்தாலும் நம்ம இதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆனோம், அதுதான் உண்மை. அதை புரிஞ்சு நம்ம நடந்தோன்னா அந்த துன்பம் கூட இன்பமாக மாறும். தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வயதான காலங்களில் தாய் தந்தையரை மகிழ்விக்க எந்த கடவுளை வணங்க வேண்டும்? வயதான தாய் தந்தையரை வணங்குறதை விட பெரிய விஷயம் வேறு எதுவும் இல்லையே. இந்த வயசானவங்கள பார்த்துக்கணும், அதுவே ரொம்ப பெரிய விஷயம்தான். அதுக்கப்புறம் வயதான தாய் தந்தையர் மகிழ்ச்சி அடைய எந்த கடவுளை வணங்கணும்னா, எந்த கடவுளை பிடிக்கிறதோ அந்த கடவுளை வணங்கலாம். இப்போ இந்த கடவுளை வேண்டினா இந்த ராசிக்கு நல்லது, இந்த கடவுளை வேண்டினா இன்ன பலன்னு நம்ம அதுக்காக கடவுளை வேண்ட ஆரம்பித்தோன்னா அதுவே ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆகிடுறது. 63 நாயன்மார்களில் 27 நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களும் வராங்களே. பெருமாள் பக்தர்கள், சிவன் பக்தர்கள் பல லட்சம் பேர், பல கோடி பேர் இருக்காங்க பயனடைந்தவர்கள். அவங்களில் 27 நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களும் 12 ராசியை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. அவங்களாம் நம்ம ராசிக்கு சிவனை வேணா நல்லதா, நம்ம ராசிக்கு பெருமாளை வேணா நல்லதா நான் பார்த்து வேண்டுறாங்க? அதுதான் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச கடவுள், ஒரு கடவுளோ எத்தனை கடவுளாக இருந்தாலும் வேண்டலாம். ஏகம் விப்ரஹோ பகுதா வதந்தி. ஒரே கடவுளை அறிந்தவர்கள் அவரவர் அனுபவத்திற்கு ஏற்ப பலவாறு சொல்கிறார்கள். கடவுள் ஒன்று தான், அதோட வடிவங்கள் வெவ்வேறு. எந்த கடவுளை எத்தனை கடவுளை வேணாலும் நீங்கள் வேண்டலாம். ஆனால் அதை எதிர்பார்ப்பு இல்லாமல் இப்படி வேண்டினா இன்ன பலன்கிற அந்த மைண்ட் செட் இல்லாமல் பண்ணால் நிச்சயமாக நல்ல பலன்கிறது கிடைக்கும். வணக்கம் ஐயா. ஜீ தமிழின் ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்து வருகிறேன். மிகவும் பயனுள்ள நிகழ்ச்சி. பல அரிய நல்ல பயனுள்ள செய்திகளை வழங்கி வருகிறீர்கள். எனது மனைவி இயற்கை எய்தி 7 மாதங்கள் ஆகிறது. உயிர் பிரிந்தது February 11 ஞாயிற்றுக்கிழமை பின் இரவு சுமார் 2 PM to 2:20 PM சென்னை வீட்டில். அடுத்த நாள் திங்கட்கிழமை 12 February 2024 அன்று எங்கள் சொந்த ஊரில் இறுதி காரியங்கள் செய்தோம். முதலாண்டு தவசம் எங்கு செய்ய வேண்டும்? உயிர் பிரிந்த வீட்டிலா அல்லது சொந்த ஊர் இறுதி காரியம் செய்த வீட்டிலா?
இதை முருகன்கிறவர் கேட்டிருக்கார், சென்னையை சேர்ந்தவர். இது சம்மந்தமாக நிறைய பேருக்கு என் அப்பா ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கார். முறையாக காரியம் பண்ணணும், அவ்வளோதான். அதை எங்கே பண்ணாலும் ஓகே, ப்ராப்ளம் இல்லை. எங்கே பண்ணுறதுக்கு சௌரியப்படுறதோ அங்கே பண்ணலாம். அடுத்து, எனக்கு வயது 90. அப்பா, உங்கள் பேரனா நினச்சி முதல்ல என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதில் பாதி வயது ஆகிறது. ஆனால் எனது நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. இந்த நிலை மாறுபட வேண்டும் என்றால் எந்த தெய்வத்தை வணங்குவது என்பதை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பணிவன்புடன் பிரதீப் ராஜ்குமார், விருதாச்சலம். சார், எப்போதுமே ரொம்ப வயசுன்னு ஆறப்போ அந்த நேரத்தில் நம்ம உடம்பு தளர்ந்து போகும். உடம்பு வீக்கானாலே மைண்டு கொஞ்சம் வீக் ஆகும். அதனால தான் பாடி ஃபிட்னஸ் தான் மைண்டு ஃபிட்னஸுக்கே, மன வலிமைக்கே உடல் வலிமை ரொம்ப முக்கியம்னு விவேகானந்தர் மாதிரி பல பேர் சொன்ன விஷயம். ஸோ இந்த வயசில் இந்த மாதிரி கொஞ்சம் குழந்தைத்தனமாக வயசானவங்க இருக்கிறது, நடந்துக்கிறதுங்கிறது இயல்பு தான். நம்ம குடும்பத்திலேயே அந்த மாதிரி சில பெரியவங்களை பார்த்துருக்கோம். நீங்கள் இதெல்லாம் நினச்சி வருத்தப்படுறப்ப தான் இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி ஆகும். 90 வயசை தாண்டின உங்களுக்கு என்னென்ன மாதிரியான வழிபாடு பண்ணணும், எந்தெந்த சாமியை வேண்டணுங்கிறதெல்லாம் நல்லா தெரியும். இத்தனை வருஷத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் காட்ஸ்னு 1-2 பேர் கூடவா இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த தெய்வங்களையோ மகான்களையோ வணங்குங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். குழந்தைத்தன்மை இருக்கிறது தப்பு இல்லை, மிருகத்தன்மை அசுரத்தன்மை தான் இல்லாமல் இருக்கணும். ஸோ குழந்தை மாதிரி இந்த வயசுலேயும் இருக்கீங்கன்னா சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். குழந்தை எப்போதும் சிரிச்சுட்டே இருக்கும், எப்போதும் ஆனந்தமாக இருக்கும், அது எதை நினச்சும் கவலைப்படாது. உண்மையிலேயே குழந்தைத்தனமாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த கவலையே வந்திருக்காது. குழந்தைத்தன்மை ஞானித்தன்மை 2 தான் எந்த கவலையும் பாதிக்காத தன்மை. அதனால் குழந்தைத்தன்மை நமக்கு வரணும்னு வேண்டிக்கோங்க. ஏன் குழந்தைத்தனமாக இருக்கோன்னு நினைக்காதீங்க. நீங்கள் சொல்கிற குழந்தைத்தனத்துக்கு என்ன அர்த்தங்கிறது புரியுறது. ஆனால் ரொம்ப தியரிட்டிக்கலாக குழந்தைத்தன்மைன்னு பார்த்தா இதுதான் அர்த்தம். கவலைகளை பற்றி கவலைப்படாத நிலை தான். பாம்புனாலும் பயப்படாது, ராகு கேதுங்கிற சர்ப்ப கிரகத்தினால ஏதாவது பிரச்சனை வருமானும் பயப்படாது, சனி நம்மளை பிடிச்சா என்ன பண்ணுறதுன்னு பயப்படாது, கண்ணுக்கு எதிர்த்தாப்புல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் சரி, கண்ணுக்கு தெரியாத இந்த மாதிரி கிரக தோஷங்கள்னாலும் சரி, அதனால் கவலையே படாமல் இருக்கிறது எது? குழந்தை. அந்த குழந்தைத்தன்மை நமக்கு வரணும்னு நினச்சிக்கோங்க. ஒன்றும் கவலைப்படாமல் தைரியமாக இருங்க, எல்லாத்தையும் கடந்துடலாம். PR கவிதை ராஜா, தொடர்ந்து இவருடைய நிறையா கடிதங்கள் வந்துட்டுருக்கு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காஞ்சி மகாபெரியவர் காலத்தில் பாடலாசிரியர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் அப்போ சில விஷயங்கள் காரசாரமாக பேசினார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு ஒரு சின்ன விபத்து நடந்தப்போ அப்போ சாண்டோ சின்னப்ப தேவர் மகாபெரியவரை போய் பார்த்தார். மகாபெரியவர் சில பிரசாதம்லாம் கண்ணதாசனுக்கு கொடுத்தார். அப்புறம் உடம்பு சரியானதுக்கப்புறம் அப்படி பேசினதை நினச்சி கண்ணதாசன் வருத்தப்பட்டார். மகாபெரியவரை பார்த்து மன்னிப்பு கேட்டார். மகாபெரியவர் தான் கையால் ஒரு பேனாவை கண்ணதாசனுக்கு கொடுத்தார். அந்த பேனாவை வச்சு தான் அர்த்தமுள்ள இந்து மதத்தை கண்ணதாசன் எழுதினார். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது உண்மையான்னு கேட்டிருக்கார். ஆமாம், உண்மைதான். ஒரு காலத்தில் இந்த மாதிரி இருந்த பல பேர் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் நேரம் வந்தவுடனே உணர்ந்து மனம் மாறி இருக்கிறார்கள். அந்த மாதிரி கண்ணதாசனும் மனம் மாறி அவர் அர்த்தமுள்ள இந்து மதம்ங்கிற மிகப்பெரிய காவியத்தை கொடுத்துருக்கார். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, காஞ்சி மகாபெரியவரை பொறுத்த வரைக்கும் அவர் யாரையுமே கிரிட்டிசைஸ் பண்ணது கிடையாது. தன்னை எவனாவது விமர்சனம் பண்ணி திட்டினா கூட அதுக்கு பதிலுக்கு திட்டி அறிக்கை விடுறதுங்கிறது அரசியல்வாதிங்க பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சாமியார் பண்ணுவாரா? அவர் ஒரிஜினல் சாமியார், மகான். அதனால் தன்னை பற்றி மற்றவங்க யாராவது விமர்சனம் பண்ணால் அதில் கூட ஏதாவது நல்ல விஷயம் இருந்தால், நம்ம இப்படி பண்ணலாமா, அது தப்பு இல்லை, அதனால் மாற்றிக்கணும்னு சொல்லி அப்படி சில பேர் அவருக்கு எதிர் துருவத்தில் இருக்கிறவங்க, எதிர் கருத்தில் இருக்கிறவங்களும் ஒரு சில நல்ல விஷயங்களை சொன்னதுக்காக அப்படி அவர் மாற்றின்ற விஷயமும் இருக்குது. அதுதான் மெச்சூரிட்டிங்கிறது. மெச்சூரிட்டியோடைய மொத்த உச்சமாக காஞ்சி மகாபெரியவர் மதிப்பிற்குரிய சந்திரசேகர சுவாமிகள் அவர்கள் இருந்திருக்கார். இன்னொன்று, அவர் நிறையா மிராக்கிள்ஸும் பண்ணியிருக்கார். ஆனால் அதெல்லாம் வெளியில் சொன்னதில்லை, சத்தமே இல்லாமல். என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் 1.5 வயசு குழந்தையாக இருந்தப்போ ஏதோ ஒரு வைரல் ஃபீவர், விஷக்காய்ச்சல், என் ஸ்கின் கலரே ப்ளூவாக மாறிடுது. இப்போ அதை பற்றி கூகுளில் போட்டு பார்த்தா பல விஷயங்கள் அது சம்மந்தமாக வருது. பட் அப்போ நான் சொல்கிறது 35 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான டாக்டர்ஸை கூட யாரை பார்க்குறோன்னு என் அப்பாவுக்கு தெரியல. பக்கத்தில் இருக்கிற ஏதோ 1-2 டாக்டர்கிட்ட கூட்டின்னு போனாங்க. ஏதோ நார்மல் காய்ச்சலுக்கு பண்ணுற ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, சரியாக வேலை செய்யலை. அப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் காரை கொடுத்தார். காரை வாடகைக்கு எடுத்துட்டு என் அப்பா காஞ்சிபுரம் அப்படியே மகாபெரிவாளுடைய பாதத்தில் என்னை தூக்கி போட்டார். நடந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே அப்போது ஒரு கல்கண்டம் மந்திரிச்சு என் வாயில் போட்டார்.
அதை சாப்பிட்டு அப்புறமா வண்டியில் வரப்போ அந்த பிரச்சனை சரியாகி நானாக அப்படி இருந்தேங்கிற அளவு மொத்தமாக எல்லாம் மாறி போயிருக்கு. அதே மாதிரி என் தம்பிக்கு 12 வயசாக இருக்கிறப்போ அவனுக்கு பின்மண்டலையில் வலி வந்தது. அப்போ கீழ்கட்டளையில் வந்து பைரவசாய் மந்திர்னு ஒரு கோவில், அது பல மர்மமான விஷயங்கள் இன்னமும் ஆச்சரியமான விஷயங்கள் நடந்துட்டுருக்கிற இடம். ஒரு நாளைக்கு 4 நிறங்களில் மாறின ஒரு அதிசய நாய். இந்த நாயோட சமாதியில் பைரவர் கோவில் மீனாட்சி சுந்தரம்ங்கிறவர் கட்டினார். அவர் கலாம்கிட்டையும் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டாக இருந்தவர். அந்த கோயிலுக்கு என் தம்பியை கூட்டின்னு போனப்போ அவனோட ஒரு முக்கியமான பிரச்சனை சரியாச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டே ஆனதில்லை. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை உளவியல் சார்ந்தது மட்டுமல்ல, அதையும் தாண்டி இதில் சக்தி ஆற்றல்னு இருக்கிறதுனால தான் அது வேலை செய்கிறது. அப்பேற்பட்ட அந்த மகான் கொடுத்த கல்கண்டை சாப்பிடக்கூடிய பாக்கியங்கிறது எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ மகாபெரிவர் எத்தனையோ பேரை மாற்றிருக்கார், எவ்வளவோ விஷயங்களையும் அமானுஷ்யங்களையும் அதிசயங்களையும் பண்ணியிருக்கார். ஆனால் அதை வச்சு தன்னை விளம்பரப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது பண்ண மாட்டார். அதுதான் அவருடைய சிறப்பு. ஐயா வணக்கம். என்னுடைய அப்பா இறந்து 45 வருடம் ஆகிறது. அம்மா இறந்து 25 வருடம் ஆகின்றது. இருவருக்கும் என் அண்ணன் தான் ஐயரை வீட்டுக்கு அழைத்து திதி கொடுத்து வந்தார். நானும் கூட இருப்பேன். என் அண்ணி இறந்து 2 வருடம் ஆகின்றது. அதனால் என் அண்ணன் திதி கொடுப்பதை நிறுத்திவிட்டார். நான் கோயில் குளக்கரையில் மகாலய அமாவாசை போது திதி கொடுத்து வருகிறேன். அது போதுமா? என் வீட்டுக்கு ஐயரை அழைத்து திதி கொடுக்கலாமா? மேலும் என் அண்ணன் கொடுக்கலாமா, நான் கொடுக்கலாமா என்று சொல்லுங்கள். இப்படிக்கு எஸ் பச்சையப்பன் திருவள்ளூர்லேருந்து கேட்டிருக்கார். பச்சையப்பன் சார், ஆக்சுவலி வீட்டுக்கு மூத்தவர் உங்கள் அண்ணா தான் பண்ணணும். ஏதோ இத்தனை வருஷங்கள் மனைவியோட அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து பண்ணியிருக்கார். இப்போ பண்ணுறது இல்லைன்னா அவருக்கு அதில் நம்பிக்கை இல்லைங்கிறது தெரியறது. அட்லீஸ்ட் இத்தனை வருஷம் பண்ணியிருக்காரு, அதுக்கு சந்தோஷப்பட்டானோ. இதுக்கு மேலே நோ கமெண்ட்ஸ். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அவர் பண்ணாத பட்சத்தில் நீங்கள் பண்ணலாம். அவர் எப்படி வீட்டுக்கு சம்மந்தப்பட்டவங்களை வர வச்சு கொடுத்தாரோ அதே மாதிரி நீங்களும் வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட அந்த நபரை பூஜை பண்ணுறவரை வர வச்சு ஐயரை வர வச்சு திதி கொடுங்க. அதில் தப்பு இல்லை, நீங்கள் தனியாக பண்ணலாம். அவர் மறுபடியும் மனசு மாதிரி பண்ணினா போட்டும், இல்லை பண்ணாமல் இருக்கட்டும், அது ப்ராப்ளம் இல்லை. பண்ணால் சந்தோஷம். ஆனால் அவர் பண்ண மாட்டார். மேஷராசிக்கு இன்றைய நாள் நல்ல விஷயங்கள் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. குறிப்பாக ரொம்ப குறிப்பிட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, இந்த உணவு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், உணவு சார்ந்த விஷயங்கள், அது விவசாயிகளாக இருக்கலாம், உணவு சம்மந்தப்பட்ட எந்த தொழிலாக இருந்தாலும் துறையாக இருந்தாலும், தின்பண்டம் மாதிரியான விஷயம் பண்ணுறவங்க, இந்த ஸ்நாக்ஸ் தயாரிக்கிறவங்க, வீட்லேயே ஊறுகாய் மாதிரியான விஷயங்கள்லேருந்து ஆரம்பித்து அப்புறம் இந்த பப்பட் மாதிரியான விஷயம், இல்லை இந்த நெல் மாதிரியான விஷயம், பருப்பு வகைகள், நட்ஸு, இந்த மாதிரியான விஷயம், அது சிறிய அளவில் பெரிய அளவில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். உங்கள் துறை சார்ந்த ஆர்டர்கள் வெகுவாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரிஷபராசின்னு எடுத்துட்டா இன்றைய நாள் அருமையான நாளாக இருக்கிறது. மெயினாக சொல்லணுன்னா அந்த மெயின் விஷயத்தில் உங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள்ங்கிறது நடக்கும். வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப மெயினான விஷயங்கிறது என்னென்னா, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டின ஒரு மெயின் விஷயங்கிறது இருக்குது. அது என்ன? மன நிம்மதி, மன அமைதி. இப்போது சில பேருக்கு கோடி கோடியாக பணம் வந்துட்டே இருக்கும், ஆனால் நிம்மதியே இருக்காது. ஏதோ ஒன்று இழந்த மாதிரி, ஏதோ ஒரு ஏமாற்றம் அப்படி இருப்பாங்க. இன்னும் சில பேருக்கு லைஃப்பில் ஒன்றும் பெருசாக கோடான கோடி பணம்லாம் இருக்காது. இன்றைக்கி உழைச்சாதான் நாளைக்கு சாப்பாடுங்கிற மாதிரி சூழ்நிலையில் எத்தனை பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க எப்போதும் சிரிச்சுட்டு கலகலப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. எவன் என்ன வேணாலும் பண்ணட்டும், சரிதான் போடா, நான் எனக்கு தோணின விஷயத்த கரெக்டுன்னு படுறது, நான் பண்ணுறேன், இதனால் எனக்கு எதாவது பாதிப்பு வந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் என் லைஃப்பில் கரெக்டாக பண்ணிட்டுருப்பேன்னு சில பேர் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக எந்த அளவு இருக்காங்களோ அந்த அளவு கொஞ்சம் முரட்டுத்தனமாகவும் சில பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க ஏதாவது பிரச்சனை வந்தாலும் பாதிப்பு வந்தாலும் அந்த இருக்கிற வேலையே போச்சுனாலும் மனம் தளராமல் வருத்தப்படாமல், சரி அடுத்து எங்கே அவனை நம்பி வேலை கொடுக்குறானோ அங்கே போகிறேன்னு போகிறவங்க அப்படி இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ரீம்ங்கிறது இருப்பாங்க.
ஆனால் நம்ம இவ்வளோ தூரம் உழைக்கிறது, நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறது, சம்பாதிக்கிறது, இது எல்லாமே மெயினாக எதுக்காக? நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக, மன சந்தோஷத்துக்காக. என்னதான் கொடி கொடியாக பணம் கிடைக்கும்னாலும் நமக்கு பிடிக்காத ஒரு வேலையை பண்ண முடியாது. வேறு வழியே இல்லைன்னா ஏதோ ஒரு நாள் பண்ணலாம், 2 நாள் பண்ணலாம், சில மாதம் பண்ணலாம், வருஷக்கணக்கான ஒரு கட்டத்தில் அலுப்பு வந்து எப்போ அங்கேருந்து பிச்சுண்டு ஓடலாம், தப்பிச்சு வரலான்னு தான் மனித மனம்ங்கிறது நினைக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலையில் நேரத்தில் இன்றைக்கி வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நடக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்த்துன்னு இருக்கிற ஒரு வேலை அமையும், இல்லை எதிர்பார்த்துன்னு இருக்கிற ஒரு தொழில் அமையும். மெயினான விஷயம் என்ன? இது எல்லாத்தையும் தாண்டி மன அமைதி. அந்த மன அமைதி, நிம்மதிக்காக தான் நம்ம இருக்கிறோம், வாழறோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட நமக்கு எது பிடிக்கும்னு பார்த்து தான் சாப்பிட்றோம். அதில் ஒரு மன அமைதி, நிம்மதி இருக்குல்ல. ஸோ மன அமைதிங்கிறது இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப மெயினான விஷயம் ஒரு மனுஷனுக்கு. அந்த மன அமைதி கிடைக்கக்கூடிய நாளாக, நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் கிடைச்ச விஷயம், உங்களுக்கு பிடிச்ச விஷயம், அந்த மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் அமையும். மிதுன ராசிக்குன்னு எடுத்துட்டா இன்றைய நாள் நல்லாவே நடக்கும். மிகுதியான நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இன்று வந்து மிதுன ராசிக்கு இருக்குங்கிறது சொல்லலாம். நீங்கள் பல நாட்களாக செயல்படுத்தி கொண்டிருந்த ஒரு விஷயத்துக்கு, மனசளவில் செயல்படுத்தி கொண்டிருந்த ஒரு விஷயத்துக்கு ஃபைனலாக ஒரு வடிவம்னு கொடுத்து அதை வெற்றிகரமாக நடத்தி முடித்து காட்டக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். கடகராசியை சேர்ந்தவர்கள்னு எடுத்துட்டா இன்றைய நாள் கடல் கடந்து சில நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். அந்த மாதிரியான ஒரு நாளாக இருக்கும். தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்தியால் நீங்கள் வந்து சந்தோஷப்படுவீர்கள். சிம்மராசியை பொறுத்தவரை இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நாள்னு சொல்லலாம். அதுவும் இந்த கல்வி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, ஸ்கூலு காலேஜ் மாதிரி வச்சு ரன் பண்ணுறவங்க, இல்லை பல பேருக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுக்குறவங்க, டைரெக்டாவோ இல்லை ஆன்லைன்லேயோ, அந்த மாதிரி கல்வி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் திருப்புமுனை மாதிரி சில விஷயங்கள் நடக்குங்கிறது சொல்லலாம். கன்னிராசிக்குன்னு எடுத்துட்டா அங்கங்கே காலை வைக்கிற இடமெல்லாம் கன்னிவெடியாக இருக்க. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எவ்வளோ அடி தான் வாங்குவான், எவ்வளோ பிரச்சனையை தான் சமாளிப்பான் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில் பல அடி மேலே அடி விழுந்திருந்தாலும் அந்த அனைத்து அடிகளையும் வெற்றி படிகளாக மாற்றி அதிலே அடி மேலே அடி வச்சு அதில் நீங்கள் வெற்றிங்கிற அந்த மிகப்பெரிய சிகரத்தை தொடக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் வந்து அமையும்னு சொல்லலாம். மனிதன் எடுத்துட்டாலே அவனுக்கு வந்து பிரச்சனைகள்ங்கிறது வரதான் செய்யும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டா என் அப்பா பேசுகிறத கேட்கணுன்னு வந்திருப்பீங்க. ஆனால் கிரகம் இப்போ நான் பேசுகிற ராசி பலனை கேட்க வேண்டியதாக இருக்குது. இதுவே பிரச்சனையாக தான் சில பேருக்கு இருக்கும். பட் என்ன பண்ண முடியும், வேறு வழி இல்லைன்னு கேட்டுருக்கீங்க. கரெக்டாக இந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில் சில சின்ன சின்ன பிரச்சனைகள், நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டுகள்ங்கிறது வரும். அப்படி வரப்போ அதை தாண்டி வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிச்சா தான் நம்ம ஜெயிக்க முடியும். அந்த வகையில் கன்னிராசியை சேர்ந்தவங்களில் சில பேருக்கு வாழ்க்கையில் அங்கங்கே கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிற மாதிரி சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகளை தாண்டி நீங்கள் சாதிப்பதற்கான, உங்கள் பிரச்சனைகளுக்கான ஒரு சொல்யூஷனை தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும்னு சொல்லலாம். துளாராசியை சேர்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் வந்து மிக சிறப்பான நாளாக இருக்கும். குறிப்பாக சொல்வதென்றால் தாய் வழியில் உள்ள முக்கியமான ஒரு சொந்தத்தின் மூலமாக சில நல்ல விஷயங்கள் வந்து சேரும். பல நாட்களாக இருந்த கருத்து வேறுபாடுகள் போன்ற பிரச்சனைகள் மறையக்கூடிய நாளாக இந்த நாள் துளாராசியினருக்கு அமையும் என்று சொல்லலாம். விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் சந்திராஷ்டமம். பொதுவாகவே இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க எப்படின்னா, ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. வீரத்துக்கு விருச்சிகம் தெரியுமா, நாங்கள் பார்க்காத பஞ்சாயத்தா, நாங்கள் பார்க்காத பிரச்சனையா, அட போயா அங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கெத்தாக தான் இருப்பாங்க. எவ்வளோ அடி வாங்கினாலும் அதை வெளியில் காட்ட மாட்டாங்க. அது வலி வேறு டிபார்ட்மெண்ட் அப்படின்பாங்க. ஸோ அந்த மாதிரி பொதுவாக பிரச்சனையை ஜாஸ்தி தாங்கக்கூடியதுலேயும் அவங்க எக்ஸ்பர்ட்டு. அதே சமயத்தில் பல விஷயங்களை மனசில் போட்டு குழப்பி எப்போ பாரு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு டென்ஷன், ஒரு எரிமலை வெடிப்பு மாதிரியே இருக்கிறது. அப்படியும் சில ராசிகள் இருப்பாங்க விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க. ஸோ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமு மோட்டிவேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன்னாலும் அதில் அவங்க எக்ஸ்ட்ரீமாக இருப்பாங்க. அதே சமயத்தில் ரொம்ப பதட்டப்படுறது, டென்ஷன் ஆகிறது, பயப்படுறதுனாலும் அதில் ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருப்பாங்க.
நல்லது பண்ணுறதுனாலும் அதில் ஒரு எக்ஸ்ட்ரீமு, கெட்டது பண்ணுறது அடுத்தவனை பழித்தீக்கிறதுனாலும் அதில் ஒரு எக்ஸ்ட்ரீமு. இப்படி எதுவுமே குறைவாக விருச்சிக ராசிக்கு பண்ண தெரியாது. பெரும்பாலும் விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. தானும் அதனால் சில பலனடையணும், நம்மளும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அந்த மென்டாலிட்டி விருச்சிக ராசிக்கு உண்டு. இன்றைக்கி சந்திராஷ்டமங்கிறதுனால கொஞ்சம் அந்த மன சஞ்சலம் பதட்டங்கிறது ஜாஸ்தியாக ஹெவியாக இருக்கலாம். இந்த நேரத்தில் வழக்கமாக நம்ம சொல்கிறது தானே, உங்கள் ப்ரீத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், விப்பாசனா வாசியோகம் மாதிரியான விஷயம்லாம் பண்ணுங்கள், பிடித்த நல்ல இசையை கேளுங்க, மைண்டை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. மனசில் ஏதாவது தேவையில்லாத எண்ணங்கள் வந்தால் அந்த எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணணுன்னு நினைக்காதீங்க, டைவர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணுறப்போ உங்களுக்கு சந்திராஷ்டமும் பெருசாக வேலை செய்யாது. ஆனால் எப்போ பார் கவலை டென்ஷனோடு இருக்கிறவங்களுக்கு 365 நாளும் சந்திராஷ்டமமாக தான் இருக்கும். அது வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, டேக் இட் ஈஸி அப்படிங்கிற அந்த பாலிசி இருந்தால் சந்திராஷ்டமம் இருக்கிற நாளில் கூட சந்தோஷமாக வாழலாம். ஸோ சந்திராஷ்டமங்கிறது இன்றைக்கி நமக்கு இந்த மாதிரி இருக்குது, அதனால் அலர்ட்டாக இருக்கணும்னு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, அவ்வளோதான். அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக வாழ்ந்தால் ஹாப்பியாக வாழலாம். தனுசு ராசிக்குன்னு எடுத்துட்டா இன்றைய நாள் மகத்தான ஒரு நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த புதிய புதிய தேடல்களில் இருக்கிறவங்க, இந்த ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் R&Dலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய மொத்த திறமைகளையும் வெளிப்படுத்துவதற்கான நாளாக, கத்துண்ட மொத்த வித்தையும் இறக்குவதற்கான நாளாக இந்த நாள் அமைவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது. மகர ராசியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு எடுத்துட்டா இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கிறது. எந்த வகையில் சிறப்பான நாள்னா, இப்போ உங்கள் லைஃப்பில் இவ்வளோ நாள் கூடவே ஒருத்தர் இருந்திருப்பான் பல வருஷமாக, அவன்தான் எல்லான்னு மலை போல் நம்பியிருப்பீங்க. திடீர்னு பார்த்தா, அடே நீயாடா இப்படி பண்ண, யூடியூப் ப்ரூட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவனோட இன்னொரு முகம் தெரிய வரும். ஸோ அட்லீஸ்ட் இப்போவாது இந்த மாதிரியான உங்களோட உண்மையான முகம் நமக்கு தெரிஞ்சுதேன்னு, முகம் எது முகமூடி எதுங்கிறத தெரிஞ்சுண்டு ஒரு பெரிய பிரச்சனை வரத்துக்கு முன்னாடி உண்மையை தெரிஞ்சுட்டு அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு நாளாக, முக்கியமான பிரச்சனைகள்லேருந்து தப்பிப்பதற்கான சிறப்பான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். கும்பராசிக்கு குதூகலமாக இந்த நாள் இருக்கும்னு சொல்லலாம். நீண்ட நாள் சில கோரிக்கைகள்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். கடவுள்கிட்ட சில பெட்டிஷன் மாதிரி போட்டு வச்சுருப்பீங்க. அந்த பெட்டிஷனில் ஒரு 1-2 முக்கியமான விஷயங்களை கடவுள் இன்றைக்கி சேங்ஷன் பண்ணி அப்ரூவல் பண்ணி, அதனால் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மீன ராசிக்குன்னு எடுத்துட்டா இன்றைய நாள் நல்ல நாளாகவே இருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. உங்களுடைய வாக்கு, சொல், செயல் அனைத்திலும் ஒரு புதிய தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவின் மூலமாக தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளுமே உங்களுக்கு இனிய நாளாக, ஒளிமயமான நாட்களாக அமையட்டும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அல்லவைத்தேய அறம் பெருகட்டும். நாளைய விசேஷங்கள்: சங்கடங்களை தீர்க்கும் சங்கடர சதுர்த்தி, தும்பிக்கை யானை நம்பிக்கையோடு நாளை வழிபடுவோம். இன்றைய நிகழ்ச்சியை இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுவது வழிகாட்டி ஜோதிடர் அரியஸ்னூர் வெங்கட்ராமன் அவர்களின் மகன் HV கிருஷ்ணபிரசாத். மீண்டும் நாளை சந்திப்போம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.